Hi, this is LSS Sari Creation. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா கிராண்டாக லப்பர் பேண்ட் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு ஆரி ஒர்க் தெரியும். ஆரி ஒர்க்கில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ ஆரி ஒர்க்லேயே வந்து ஃபுல்லாக ஆரி ஒர்க்லேயே ரப்பர் பேண்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்மளும் இனிமேல் காசு போட்டு நம்ம ரப்பர் பேண்ட் வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு இந்த ஆரி ஒர்க் ரப்பர் பேண்ட் வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ இதுவே வந்து பிஸ்னஸாகவும் பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ரப்பர் பேண்டில் மட்டும் 3 டைப் நான் வந்து பண்ணியிருக்கேன். என்னென்ன டைப்புன்னு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நீங்கள் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஈஸியாக ரப்பர் பேண்ட் வந்து மேக் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டைப் 1 பார்த்துடலாம். டைப் 1 என்னென்னா ஆரி ஒர்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ் துணியை உள்ளே மடித்து வச்சு நம்ம பேண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுறது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும், பேண்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து சர்க்கிளாக பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நான் சர்க்கிளாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த லைன் சுற்றி சுகர் பீட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது ஃபுல்லாக வந்து சுகர் பீடில் ஒரு லைன் வந்து ஃபுல்லாக சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஃபுல்லாக அந்த சர்க்கிள் ஃபுல்லாக அந்த அவுட்லைன் மட்டும். அந்த அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக டீட்டெயில்டாக ஃபுல்லாக லைவ் மாதிரி எடுத்திருக்கேன். எதுவுமே ஸ்கிப் பண்ணலை. ஸோ லைவ் வீடியோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அது மாதிரி தான் இருக்கும். ஸோ எண்ணாட் போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சர்க்கிள் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 4 mm பீடில் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இந்த அவுட்டரில் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம உள்ளே கொடுத்தோன்னா ரொம்ப நெருக்காக இருக்கும். உள்ளே வந்து ஒரு ஜமிக்கி ஒர்க் நம்ம பண்ண போகிறோம். அதனால் அவுட்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்காக நான் அவுட்டரில் கொடுத்து அகெயின் சுக்கு பீட் ஒரு லைன் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச் தான் பண்ணணும். நம்ம ஆரி ஒர்க் பண்ணாலும் பேண்ட் பண்ணாலும் வந்து நல்லா நீட்டாக பண்ணணும். ஸோ அந்த லைன் ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம் அந்த சர்க்கிள். ஸோ இன்னும் ஒரு பீட் ஆட் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டுக்கலாம். ஸோ எண்ணாட் போடும்போது நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இன்சைடில் வந்து ஒரு லாக் போட்டு அதுக்கப்புறம் அவுட் சைடில் போய் எண்ணாட் போட்டு நான் லாக் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம 2 டைரெக்ஷன்லேயும் போடும்போது அது சென்டராக வந்து இது பண்ணிடும். நம்ம ஒரு டைரெக்ஷனில் லாக் போட்டோம்னா அந்த ஒரு டைரெக்ஷனில் வந்து திரும்பிடும். இந்த சைடு மட்டும்தான் வரும், அந்த சைடு போகாது. ஸோ நம்ம இந்த சைடில் ஒரு லாக் அந்த சைடு ஒரு லாக் போட்டு எண்ணாட் போட்டோன்னா கரெக்டாக நின்றுடும். ஸோ இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ அகெயின் ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கணும்.
ஸோ அதே மாதிரி எண்ணாட் போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். சுகர் பீட் கொடுத்தாச்சு. ஸோ பார்க்கவே நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே வந்து ஜமிக்கி ஒர்க் பண்ணணும். ஜமிக்கிக்கு என்னென்னா நான் வந்து க்ரீன் கலர் கோல்டு கலர் ஜமிக்கி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஊசி நூலில் த்ரெட் போட்டு நம்ம லாக் போட்டு வச்சுக்கலாம். ஸோ க்ரீன் கலர் கோல்டு கலர் ஜமிக்கி வச்சுட்டு சுகர் பீடு வச்சு நான் வந்து அந்த ஜமிக்கி ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நான் பண்ணுற மாதிரியே அந்த ஒர்க் ஃபுல்லாக வந்து பண்ணணும். ஜர்தோசி நீடில் எடுத்துக்கோங்க, நார்மல் நீடில். ஜமிக்கி வச்சு ஒரு சுகர் பீட், ஒரு கோல்டு ஜமிக்கி, ஒரு க்ரீன் ஜமிக்கி, அது மாதிரி வச்சு நம்ம பண்ணணும். ஸோ அப்போ வந்து 2 கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஸோ ஒரே கலர் இருந்தால் அது நார்மலாக இருக்கும். ஃபுல்லாகவே கோல்டு, இதுவும் கோல்டாக இருக்கும்போது நான் பார்க்க நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து டபுள் ஷேடாக பண்ணுறேன். ஸோ க்ரீன் கலர் ஒன்று, கோல்டு கலர் ஒன்று, ஒரு க்ரீன் ஜமிக்கி, ஒரு கோல்டு ஜமிக்கி, அது மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாக சுற்றி நான் பண்ண போகிறேன். ஸோ நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நல்லா நெருக்கி நெருக்கி பண்ணுங்கள். சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கும்ல, ஸோ நான் சீக்வன்ஸ் ஒர்க் தான் பண்ணுறேன். ஜமிக்கி சீக்வன்ஸ் ஒர்க் நம்ம ஆரி கிளாஸில் கற்றுருப்போம் இல்லையா, அந்த ஒர்க் தான். ஸோ அந்த சர்க்கிள் ஃபுல்லாக பண்ணணும், நல்லா நெருக்கி நெருக்கி பண்ணணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அந்த சர்க்கிள் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து நான் ஃபுல்லாகவே க்ரீன் கலர் கொடுத்துக்க போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கோல்டில் ஃபுல்லாக க்ரீன் மட்டும் கொடுத்துக்க போகிறேன். உள்ளே சென்டரில் அந்த இது ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்க்கிள் போட்டு ஸோ நான் இதில் எதுவுமே ஸ்கிப் பண்ணல, எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். ஸோ நடுவில் ஒரு க்ரீன் கலர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஜரியில் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கோம். அப்போ தான் வந்து இது ஃபுல்லாகவே ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அவுட்லைன் பண்ணால் மட்டும்தான் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு லுக் வரும். ஸோ அந்த அவுட்லைன் ஃபுல்லாக வந்து ஜரியில் 2 லைன் வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம இது கட் பண்ணி எடுக்க போல, ஆனால் அவுட்லைன் கொடுத்தா தான் வந்து ஒரு ஃபினிஷிங் லுக்கே வரும். ஸோ அப்போ தான் ஒரு நீட்னஸாக இருக்கும். அதனால் ஜரியில் வந்து 2 லைன் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இது ஒரு லைன். நெக்ஸ்ட் இன்னொரு லைன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஜரி லைன் முடிஞ்சிடுச்சு. எண்ணாட் போட்டு நம்ம லாக் பண்ணி எடுத்துக்கலாம். ஜரி லைன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஒர்க் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணாலும் வந்து அது கொட்டாது, எதுவுமே ஆகாது. நம்ம பேஸ்ட் பண்ணியிருந்தால் கொட்டும். ஸோ நம்ம இது எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்கோம், கொட்டவே கொட்டாது. ஸோ லப்பர் பேண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எப்படி கட் பண்ணணும்னா, அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி மடித்து தைக்கணும். அதனால் அதுக்கான மெஷர்மெண்ட் நம்ம விட்டுட்டு கட் பண்ணணும். ஸோ ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து நம்ம எல்லா சைடும் விட்டு சர்க்கிளாக வந்து இந்த மாதிரி சாக்பீஸில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். மாதிரி சர்க்கிளாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஸோ பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி உள்ளே வந்து நம்ம ஃபுல்லாக துணியை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஊசி நூலில் நூல் கோர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கார்னரில்
நான் இப்போ பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ சும்மா நார்மல் ஸ்டிச் தான் நான் இப்போ பண்ணுறல. அதே மாதிரியே வந்து ஊசி நூலால் இது மாதிரி குத்தி குத்தி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கார்னர் எட்ஜஸ் ஃபுல்லாக, ஸோ அந்த சர்க்கிளில் அதுக்கப்புறம் இழுத்திங்கன்னா நீங்கள் அது ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ இழுத்த உடனே வந்து எல்லாமே உள்ளே வந்து சுருங்கிடுச்சா? ஸோ அது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து லப்பர் பேண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக துணி வந்து உள்ளே வந்து நம்ம வச்சிடலாம். ஸோ அதே மாதிரி அந்த ஷேப்பு கரெக்டாக நின்றுடும். கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும், அதுக்காக இந்த துணி வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ நல்லா பிடிச்சி இழுத்து லாக் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே மேலே அந்த பிசுறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாக் போட்டுக்கோங்க. அந்த நூல்லாம் எதுவுமே வரக்கூடாது. ஸோ அந்த உள்ளே எல்லாத்தையும் மடித்து இது மாதிரி நீட்டாக வந்து உள்ளே ஃபுல்லாக நெருக்கி நல்லா டைட்டாக வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து டைட்டாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே மட்டும்தான் போட்டுக்கோம். இங்கெல்லாம் வந்து துணி எக்ஸஸாக இருக்குதுல்ல, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல 2-3 லாக் நல்லா டைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இது மாதிரி எக்ஸஸ் துணிலாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் இந்த கார்னர் இந்த நம்ம ஜரி லைன் போட்டிருக்கோம்ல, ஸோ அதுக்கு நேராக வந்து ஒரு ஸ்டிச் வந்து ஃபுல்லாக ரவுண்டாக போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இந்த ஜரி லைன் பக்கத்தில் இது மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து ஃபுல்லாக போடணும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக அந்த சர்க்கிள் ஃபுல்லாக போடணும். அந்த ஜரி லைன் மட்டும்தான். ஜரி லைன்லேருந்து பின்னாடி இருக்க துணி வந்து தெரியக்கூடாது. அது மாதிரி நம்ம மடக்கி ஃபுல்லாக அந்த ஜரி லைன்லேயே சுற்றி போடணும். ஸோ இப்போ பார்க்க நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கில் இருக்க துணி எதுவுமே தெரியல. அதே மாதிரி சென்டர்லேயும் கொஞ்சம் துணி வந்து கொஞ்சம் போல்டாக தெரியுது. அந்த உள்ள துணி வச்சோல அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உள்ளே ஒரு 2-3 வாட்டி ஊசி நூல் கொடுத்து இது மாதிரி வெளில எடுத்துக்கோங்க சென்டரில். ஸோ எங்கெங்கெல்லாம் துணி தூக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துலாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும். எவ்வளோ ஸ்டிச்சஸ் நீங்கள் இங்கே பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டிச்சஸ் இதில் பண்ணுங்கள். அப்போ துணி அது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஸோ இல்லை நம்ம பேஸ்ட் எதுவுமே பண்ணல. நெக்ஸ்ட்டு இது மாதிரி லப்பர் பேண்ட் நம்மக்கிட்ட வீட்டில் எப்பயுமே இருக்கும். ஸோ அந்த லப்பர் பேண்ட் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து அட்டாச்சர் இருக்கும். ஸோ அது வாங்கி பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம். ஸோ நான் வந்து வீட்டில் இருக்க பொருள் வச்சு பண்ணுறேன். ஸோ இது மாதிரி லப்பர் பேண்ட் எடுத்து ஸோ அதே மாதிரி நூல் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. 2-3 லேயர் போட்டுட்டு இதே மாதிரி ஊசி நூல் கொடுத்து ஃபுல்லாக வந்து நிறைய ஸ்டிச்சஸ் வந்து இங்கே கொடுக்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நான் வீடியோவில் ஃபுல்லாக காமிக்க முடியல, ஆனால் நான் நிறைய ஸ்டிச் வந்து கொடுத்தேன். ஸோ இந்த சைடும் வந்து நிறைய ஸ்டிச். மோஸ்ட்டாக வந்து நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தெரியாது. ஸோ ஃபுல்லாக நிறைய ஸ்டிச் வந்து அது ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டா அவ்வளோதான். ஸோ இது மாதிரி இப்போ நம்ம விட்டால் நிற்கணும், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இழுத்தனா ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுச்சு. ஸோ நம்ம ரப்பர் பேண்ட் வந்து நிற்கிது பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ எப்படி இழுத்தாலும் வந்து இழுக்கக்கூடாது. ஸோ இப்போ நீட்டாக இருக்குது பாருங்கள், ரப்பர் பேண்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து பின்னாடி துணி வச்சுருக்கோன்றது தெரியல, ரப்பர் பேண்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ஸ்டிச்சஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் போடுங்க. நான் நெக்ஸ்ட்டு என்னோடய ஹேரில் வந்து நான் ரப்பர் பேண்ட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ போடும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம நார்மலாக போடுற ரப்பர் பேண்டை விட இந்த ரப்பர் பேண்ட் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் போடும்போது இது போட்டால் ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம கீழே மேலே எங்கே வேணால் போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள், ரிச் லுக்காக.
எவ்வளோ அழகாக ரிச் லுக்கோடு இருக்க பாருங்கள். ஸோ நம்ம சிம்பிளாக எங்கே போனாலும் இதை நம்ம போட்டுட்டு போனால் நம்ம பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, ஒர்க் பண்ணுறதும் ஈஸி, நம்ம போட்டு போனால் அவ்வளோ கிராண்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே நீட்டாக எங்கே போனாலும் வந்து நம்ம ரப்பர் பேண்ட் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் சைடு மட்டும் இல்லை, பேக் சைடும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதுவுமே வந்து நம்ம ஷாப்பில் வாங்கினா எப்படி இருக்கும், ஷாப்பில் வந்து இது எப்படியும் வந்து 75 ருபீஸ் 50 ருபீஸ்க்கு மேலே தான் சேல் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வந்து இதுவும் இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் பண்ணுற எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதுதான் வந்து டைப் 1 வந்து நம்ம உள்ள கிளாத்தை வந்து இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது டைப் 1. டைப் 2 வந்து பேட்ச் ஒர்க்காக பண்ணி அதில் ரப்பர் பேண்ட் பண்ணுறது. ஸோ டைப் 2 நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இதை ஷாலிலையும் வந்து ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ லாங் ஹேர் இருக்கவங்களாம் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் ஒரு ஷாலில் வந்து போட்டு இது மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் உங்கள் முடியில் போடும்போதும் அழகாக இருக்கும். ஸோ டைப் 2 வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார் ஷேப்பில் வந்து நான் பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அது வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இது மாதிரி நீங்கள் பேட்ச் ஒர்க் மாதிரி ஒன்றும் இல்லை, ஸ்டார் நீங்கள் வரைஞ்சி அதுக்குள்ளே வந்து சுகர் பீடில் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து 2 ஷேப் எடுத்திருக்கேன் 3D ஒர்க் மாதிரி. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ஸ்டார், ஒரு சின்ன ஸ்டார், 2 ஸ்டார் வந்து நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்னென்ன வேணும்னா ஊசி, நூல். ஸோ இதுக்கு சென்டராக வந்து ஒரு ஒயிட் கலர் பீட் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக வந்து ஒரு ஒயிட் கலர் பீட் வந்து எடுத்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3D ஒர்க் மாதிரி இதை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் வந்து அட்டாச் பண்ணணும் அந்த ஒயிட் கலர் பீடு வச்சு. ஸோ இதுக்கு சென்டரில் நம்ம ஒயிட் கலர் பீடு வைக்கணும். ஊசி நூல் வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லாக் போட்டு எடுத்துக்கிட்டு ஒயிட் கலர் பீடு வந்து கரெக்டாக சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்டாரையும் அட்டாச் பண்ணணும். ஸோ ஒரு 3D ஒர்க் மாதிரி. ஸோ இது தனியாக லாக் போட்டு எடுத்துக்கலாம். பீட்ஸ் வந்து எங்கேயும் மூவ் ஆகாத அளவுக்கு போட்டு எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டாருக்கு சென்டரில் வச்சு 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து நிறைய ஸ்டிச் வந்து 2த்தையும் ஜாயின் பண்ணப்போ போடுங்க. ஏன்னா நம்ம ரப்பர் பேண்ட் பிடிச்சி இழுப்போம், அதெல்லாம் வந்து பாதியில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கட் ஆகிடக்கூடாது. அதனால் நீங்கள் ஒரு 4-5 ஸ்டிச் நல்லா டைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாரோட கார்னர் எல்லாம் வந்து ஒரு லாக் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கார்னரில் லாக் போட்டு எடுத்துக்கோங்க எல்லா கார்னர்லேயும். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 2 ஸ்டாரும் வந்து நல்லா அட்டாச் ஆகணும். ஸோ பார்க்கவே ரொம்ப 3D லுக்கில் அழகாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதான் பேக் சைடு. ரொம்பவே நீட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரப்பர் பேண்ட் வச்சு நம்ம அந்த இதில் பண்ணோம்ல அதே மாதிரியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுலேயே நிறைய ஸ்டிச் போடுங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அந்த இடத்துல நிறைய ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ரப்பர் பேண்ட் வந்து நம்ம இப்படி நிற்க விட்டால் அதே மாதிரி நிற்கணும். அந்த அளவுக்கு நிறைய ஸ்டிச் சேம் கலர் நூல் எடுத்து நிறைய போடுங்க, ஸ்ட்ராங்காக ஆகிடும். ஸோ இப்போ 3D ரப்பர் பேண்ட் ஒர்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம 2 ரப்பர் பேண்ட் 2 டைப் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த ரப்பர் பேண்ட் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே காமிக்கிறேன். ஸோ இது வந்து 3D ரப்பர் பேண்ட் ஒர்க் பேட்ச் ஒர்க்காக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதில் ரப்பர் பேண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுறது. ஸோ இதில் வந்து அட்டாச்சர் இருக்கும். ஸோ நம்ம ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா இது மாதிரி ரப்பர் பேண்ட் செய்கிற அட்டாச்சர்லாம் கேட்டிங்கன்னா தருவாங்க. ஸோ நான் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம், இல்லை அந்த மாதிரி வாங்கி இது மாதிரி வாங்கியும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஷாப் வைக்கணும் அது மாதிரி பிஸ்னஸாக பண்ணணுன்னா நீங்கள் அது மாதிரி வாங்கி பண்ணலாம். இது வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்கிறதுக்காக பண்ணது. ஸோ 3D
லப்பர் பேண்ட் ஒர்க் வந்து ரெடி ஆகிடுச்சு டைப் 2. நெக்ஸ்ட்டு டைப் 3 பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. நான் பார்ட் 2ல் வந்து நெக்ஸ்ட்டு டைப் வந்து சொல்கிறேன். ஸோ பார்ட் 2வும் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.